ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அஜூரில். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்னன்னா அஜூரில் போர்ட்டல் எப்படி சைன்இன் பண்ணுறது, நம்ம ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பை பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். ஓகே. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன டயக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜூர் போர்ட்டலுக்கு லாகின் பண்ணணும் அப்படின்னா அஜூருடைய டேட்டா பேஸில் நம்ம ஒரு மெம்பராக இருக்கணும். அப்போ தான் நம்ம அஜூர் portal.azure.com வெப்சைட்குள்ளே நம்ம லாகின் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு portal.azure.com அஜூருடைய போர்ட்டலுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் யூசர் லெவலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு abc.com அப்படிங்கிற ஒரு கம்பெனி, abc.com. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கம்பெனி. நம்ம கம்பெனிக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணி வச்சுருப்போம். நாட் ஓன்லி ஒன், கேன் பி மல்டிபிள், பட் ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அஜூரில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணுறப்போ அஜூர் வந்து நம்மளுக்கு ஒரு டைரக்டரி ஆஃபர் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு அஜூர் ஆக்டிவ் டைரக்டரின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணுறப்ப நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு டைரக்டரி ஆஃபர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம கம்பெனி abc.com இருக்குன்னா நம்ம கம்பெனியுடைய டொமைன் என்டையர் திங்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெடிகேட்டடாக ஒரு டிஃபால்ட் டைரக்டரி கொடுப்பாங்க. இந்த டைரக்டரியை வந்துட்டு வி கால் அஸ் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், ஆர் நம்ம டெனன்ட்னு கூட சொல்லிக்கலாம். அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி ஆர் இப்போ வந்து இதனுடைய பேரை வந்து ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க அஜூர் சைடில், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. இப்போ ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது ஜஸ்ட் ஒரு 1.5 years முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ண ஒரு நேமு இப்போ வந்துட்டு ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் இட்ஸ் கால்ட் அஸ் அஜூர் என்ட்ரா ஐடி. சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் அஜூர் என்ட்ரா ஐடினாலும் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரினாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை ஆஃபர் பண்ணிடுறாங்க, அதாவது டெனண்ட்டை நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஆர்கனைசேஷன் ஆர் their default directory. ஸோ த ரீசன் ஏன் நம்மளுக்கு ஒரு டைரக்டரி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணாலே தே வில் ட்ரீட் அஸ் கம்பெனி. நம்ம ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணோம். கம்பெனி மீன்ஸ் லைக் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மெயின்டைன் பண்ண போகிறோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பை பண்ணுறப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ப்ரோ ஒரு நிமிஷம். இப்போ நீங்க எப்படி சொல்றீங்கன்னா அஜூர் போர்ட்டல்ல வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை பண்ணிட்டோம்னா அவங்க வந்து யூசர் நேம் தானே நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரி நீங்க சொல்றீங்க. ஒரு யூசர் வந்து கிரியேட் சொல்றாங்க. ஓகே, இப்போ ரைஸ் பண்ணுங்க. இப்போ ஓகேவா? இல்லை, இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஜூர் போர்ட்டல்ல வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை பண்றோம். ஓகேங்களா? நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரி நீங்க சொல்றீங்க. என்டையர் யூசர் இன்ஃபர்மேஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரி தான் வந்துட்டு அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரி நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நான் ஒரு டெஃபினேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண இந்த ஆக்டிவ் டைரக்டரி பற்றின உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக சொல்ல போகிறேன். அப்போ சொல்ல அவங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணாலே நம்மளுக்கு அஜூர் சைடில் ஒரு டைரக்டரி கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் கால்டு டிஃபால்ட் டைரக்டரி ஆர்
Technically we call it as default directory. Technically default directory சொல்லுவோம். It's also called as tenant. அதை வந்து நம்ம tenantன்னு சொல்லிக்கலாம். It's also called as organization அப்படின்னு வந்து சொல்லலாம். Technical naming எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா tenant and default directory is a technical name. Organizationங்கிறது just for understandingக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேம். அதே மாதிரி கீழே நம்ம இங்கே நான் டிஃபைன் பண்ணிக்கிறது Azure Active Directoryங்கிறது இஸ் அ ஓல்டு நேம். மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடிங்கிறது இஸ் அ லேட்டஸ்ட் நேம். ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலி இது எல்லாமே ஒன்று தான். ஜஸ்ட்டு வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். அஜூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்றதை உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணுறேன். அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கம்பெனி சைடில் வந்து நீங்கள் ஒரு ஓகே abc.comங்கிறத ஐடியை வச்சு நீங்கள் உள்ள அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த abc.com அப்படிங்கிற இதுதான் வந்துட்டு அஸ் அ ஓனர் ஐடி. இங்கே வந்து ஒரு ஓனர் ரோலில் வந்துடுவாங்க. இதுதான் ப்ரைமரி ஐடியாவும் இருக்க போகுது. இந்த ஐடி தான் ஃபுல் கண்ட்ரோல். இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் நம்மளுக்கு இதே ஐடியை இங்கே அசைன் பண்ணி ஒரு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. இதோட இந்த பார்ட் அப்படி இருக்கட்டும். உங்களுக்கு அடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து XYZங்கிற கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்க ப்ரீவியஸ்லி ஆர் கரண்ட்லி. அப்போது நீங்கள் அந்த கம்பெனிக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ண டேயில் உங்களுக்கு இண்டக்ஷன் வச்சுருப்பாங்க. அதாவது வெல்கம் டேன்னு வச்சுருப்பாங்க. இண்டக்ஷனில் வந்து கம்பெனியுடைய பாலிசிஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கம்பெனியில் உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கம்பெனியோடைய டேட்டா பேஸில் உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அன்டில் அன்லெஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் ஒரு நார்மல் பர்சன் தான். எப்போ கம்பெனியோடைய டேட்டா பேஸில் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்குன்னு ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்குன்னு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. எதுக்குன்னா டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஐடியை வச்சு தான் நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ண முடியும், லேப்டாப்பில் லாகின் பண்ண முடியும், அவுட்லுக் பார்க்க முடியும், மெயில் கம்யூனிகேஷன் வந்து இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் வந்து நீங்கள் எல்லாம் இந்த ஏன்னா இந்த நான் சொன்ன இதே பேக்ரவுண்டை ஃபாலோ ஆயிருக்கும் உங்களுடைய எம்ப்ளாயர் சைட்லேயும் கம்பெனி சைட்லேயும். அப்போது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கம்பெனியில் டேட்டா பேஸ் சைடில் ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அட்மின் டீம் அப்படி ஜென்ரலி இட்ஸ் கால்ட் அஸ் அட்மின் டீம். இல்லை ஹெச்ஆர் சைட்லேயே இதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இந்த க்ளவுட் வர்றதுக்கு முன்னாடி வந்து எல்லா கம்பெனியும் யூசர்ஸோடைய டேட்டாவை மெயின்டைன் பண்ணது வந்துட்டு விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரியில் மெயின்டைன் பண்ணாங்க. க்ளவுட் வர்றதுக்கு முன்னாடி விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரியில் சர்வர் சைடில் இதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ புதுசாக ஒரு யூசர் வராருன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவ் டைரக்டரியில் போயிட்டு அந்த யூசருக்கு வந்து அந்த யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. உங்கள் பேர், சர்நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிளட் குரூப் என்ன, உங்களுக்கான அவுட்லுக் என்ன அசைன் பண்ண போகிறோம், உங்களுடைய எம்ப்ளாய் ஐடி என்னங்கிற உங்களுடைய டேட்டாவை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ் இட்ஸ் கால்ட் அஸ் விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி. விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லலாம், விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரியில் தான் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ லாகின் பண்ண முடியும். இல்லை கம்பெனியோடைய எசென்ஷியல் திங்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஐடி கார்டு, ஆக்சஸ் கார்டு, ஸோ சம்திங் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்டா பேஸில் இருக்கும். சரிங்களா? சேம் எக்ஸாம்பிள் தான் அப்படியே க்ளவுடுக்கு வருது. ஸோ க்ளவுட்ல இது வந்து எக்ஸாம்பிள்னா இது எப்படி சொல்றீங்க? இப்போ விண்டோஸ் வந்து நம்ம எப்படி இந்த சர்வர் ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்றது, இல்லை எந்த மாதிரி இது வந்துட்டு எப்படின்னா, நீங்க வந்து சர்வர்ல டீப்பா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ சர்வர்ல வந்து இந்த எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய டேட்டா சென்டர்ல அவங்களுடைய சர்வர், அதாவது கம்பெனியோடைய டேட்டா பேஸ்ல இந்த ஏடி, அதாவது விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணி ஆக்டிவ் டைரக்டரி கிரியேட் பண்ணி அதுல வந்து அவங்க நிறைய டொமைன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ரெப்ளிகேஷனுக்காக. சென்னையில் ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க, பெங்களூரில் ஒரு சர்வர், மும்பை, ஹைதராபாத்னு வச்சுருப்பாங்க. ஸோ தட் எந்த லொக்கேஷனில் யூசர் ஜாயின் பண்ணாலும் அவங்க அங்கே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வரில் சிங்க் ஆகிட்டு, ஸோ இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை யூசரு
பெங்களூர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்க்டாப்பை போய் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். என்ன ரீசன்னா அந்த யூசருடைய ஐடி அந்த டீட்டெயில்ஸ் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆகிடும். விண்டோஸ் இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணி டொமைன் கண்ட்ரோலர் வழியாக ரிப்ளிகேஷன் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த யூசர் வந்து மும்பை போனாலும் அங்கே இருக்கக்கூடிய டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு இன்டர்லிங்க்ட் அண்ட் சிங்க்ல தான் இருக்கும். இல்லை இப்போ ஸோ எங்க சைடு எப்படின்னா, இப்போ எங்க கம்பெனி அவுட் ஆஃப் ஆஃபீஸ் வந்துட்டு இப்போ நான் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணி ஏதாவது பண்ற மாதிரினா அந்த சிஸ்கோ விபிஎன் ஏதாவது கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் எங்களோட வெப் பேஜ் எல்லாம் வந்து எங்களால ஆக்சஸ் பண்ண ஆக்சஸ் முடியும். அந்த பண்ணுவீங்க. மாதிரி கனெக்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் சிஸ்கோங்கிறது என்னன்னா அது ஒரு விபிஎன் டிவைஸ். இது நீங்கள் விபிஎனை கனெக்ட் பண்ணுறப்போ அது வந்து என்ன ஆகும்னா அந்த விபிஎன் டிவைஸ் வந்து உங்களுடைய கம்பெனி நெட்வொர்க், கம்பெனின்னு ஒரு நெட்வொர்க் வச்சிருப்பாங்க. அந்த நெட்வொர்க் கூட ஹப் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஹப்பில் போய் லிங்க் ஆகும். ஸோ லிங்க் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப்ல இருந்து நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் ஆகும் கம்பெனிக்கு. ஸோ அப்போ உங்களால் கம்பெனியுடைய அந்த ப்ரைவேட் சைட்ஸை ஃபுல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் சப்போஸ் பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா கூட விபிஎனை கனெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். வித்தவுட் விபிஎன் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா வித் விபிஎனுங்கிறப்ப வந்து உங்கள் நெட்வொர்க் வந்து கம்பெனி நெட்வொர்க் கூட சிங்க் ஆகிடும். ஸோ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறீங்களா அது போய் இங்கே தான் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரில தான் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும் பாஸ்வேர்ட் எல்லாமே. ஓகே. இதே வந்து கம்பெனில இருந்தனா டைரக்ட்டா ஆல்ட் கண்ட்ரோல்ல டெலீட் கொடுத்து அங்க போய் மாத்த முடியும். நீங்க அப்படி மாத்துறப்போ அதுவுமே இந்த சர்வர் இந்த விண்டோஸ் டைரக்டரியில தான் போய் இது அப்டேட் ஆகும். நீங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஏடி அஜூர் ட்ரெடிஷனல் ஏடினா ஆக்டிவ் டைரக்டரி எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அடுத்து அதுதான் கிளவுட் வரவும் கிளவுட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ஏடின்னு சொல்லுவோம். கிளவுட்ல வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி, அஜூர் ஏடின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லா கம்பெனியும் என்ன பண்றான் இப்போ ஏன் இந்த ரீசனை இப்போ இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ஃபுல்லா ஏன் கிளவுடுக்கு மூவ் பண்ணாங்க? இப்போ எல்லா கம்பெனியும் கிளவுடுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த விண்டோஸோடைய அவுட்லுக் ப்ராடக்ட் வந்து இதுக்கு முன்னாடி இது எம்எஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்துச்சு. எம்எஸ் எக்ஸ்சேஞ்ச் சர்வர்ல வச்சிருந்தாங்க இமெயில்ஸ் ஃபுல்லாமே. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா O365 ஆஃபீஸ் 365க்கு மூவ் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்ட் O365ங்கிற ப்ராடக்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க. இப்போ O365னா அது எப்படி இருக்கும்? O365 மூவ் பண்ண காரணம் என்னன்னா அது வந்து கிளவுட். O365ங்கிறது கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு சைட் நம்ம மைக்ரோசாஃப்ட்ல வந்து எந்த ஒரு சைட் ஆஃபீஸ் 365 நம்ம எந்த ஒரு சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணாலும் அது டைரக்டா எதை போய் பாயிண்ட் அவுட் பண்ணோம்? O365 போய் பாயிண்ட் அவுட் பண்ணோம். அதாவது login.microsoft.com போய் பாயிண்ட் அவுட் பண்ணோம். விச் மீன்ஸ் அது வந்து O365 கூட லிங்க் ஆயிருக்கு. ஸோ O365 அதுவும் பார்ட் ஆஃப் த கிளவுட்ல அதுவும் ஒரு பார்ட் வரும். மைக்ரோசாஃப்ட் O365 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சாப்டர். அது வந்து இப்போ நம்ம அஜூர் ஏடி வந்து இது ஒரு தனி சாப்டர். O365 அட்மின் அது ஃபுல்லாமே வந்துட்டு தனி சாப்டர். அது வந்து வேற ஒரு சாப்டர்ல போயிடும். ஸோ ஜஸ்ட் ஃபார் இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ எல்லா கம்பெனிஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரி ஃபுல்லா கிளவுடுக்கு மூவ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து ரெண்டு விதமா அவங்க பண்ணிக்கலாம். ஒன்று என்னன்னா இங்க இருக்கக்கூடிய யூசர்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக்கா எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க போய் கிரியேட் பண்ணணும். இங்கே அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் போய் கிரியேட் பண்ணிக்கிறோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஏடிக்கும் மைக்ரோசாஃப்ட் அஜூருக்கும் சிங்க் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இங்கே இன்ஸ்டால் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் எல்லாத்தையும் இங்கே சிங்க் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர் அதாவது இப்போ எல்லா கம்பெனிலையும் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இப்படித்தான் இருக்கு. விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரியும் அஜூரையும் என்ன பண்ணிட்டாங்க? லிங்க் பண்ணிட்டாங்க, சிங்க் பண்ணி விட்டாங்க. ஸோ அப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடா எந்த ஒரு போர்ட்டல் நீங்க கம்பெனியோடைய அவுட்லுக் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணாலும் லாகின் ஆகிடும். சைன் அப் பண்ண வேண்டியதே கிடையாது. பிகாஸ் வி ஆர் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் ஏடி குரூப். கம்பெனியோட ஏடியில இருக்கிறோம். இப்போ எல்லா கம்பெனியுமே வந்து கிளவுடுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட் வந்து செகண்டரி பார்ட். அது வந்து அதை நம்ம அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியே நார்மலாக ஒரு கம்பெனியே வந்து கிளவுடுக்கு மூவ் ஆயிருக்கு. அவங்களுடைய ஒர்க்லோட அவங்களுடைய டேட்டா பேஸ் ஆக்டிவ் டைரக்டரியே வந்து அவங்க கிளவுடுக்கு மூவ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா?
ஸோ இது வந்து ஓகே ஓகே ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஓகே எக்ஸாம்பிள் எதுக்காகனா உங்களுக்கு ஏடியை பத்தி ஒரு ஓவர்வியூ தெரியணுங்கிறக்காக. ஓகே. இல்ல இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் புரியுது. பட் ஆனா இவங்க விண்டோஸ்ல எப்படி இவங்க ஆக்டிவ் டைரக்டரி கிரியேட் பண்றாங்க, எப்படி அது வந்துட்டு இது பண்றாங்க? அது நீங்க சர்வர் அட்மினா இருந்திருந்தீங்க, சர்வர் ஆ அட்மின்ல வந்து நீங்க ஏடியில இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வெல் வெர்ஸ்டா இருக்கும். ஓகே அது ஒரு பெரிய சேலஞ்சஸ் கிடையாது. சின்ன வீடியோஸ் நீங்க யூடியூப்ல வந்து விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரின்னு போட்டு ஒரு வீடியோ எடுத்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த ஓகே ஆக்டிவ் ஓகே. டைரக்டரி ம். கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, அதுல யூசர் கிரியேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப ஒண்ணும் ஓகே இல்ல. ப்ரோ. இங்க நம்ம பண்ண மாட்டோம். இங்க நம்ம பண்ண போறோம். இங்க பண்ற இந்த ஆக்டிவிட்டிய நம்ம விண்டோஸ்ல பண்ணாம இங்க பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய கிளவுட்ல பண்றோம். ஓகே. ம். கிளவுட்ல பண்ண போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனா நம்ம பண்றோம். இங்க ம். எப்படி விண்டோஸ்ல நம்ம ஆப்ஷன்ல பண்றோம், அதே மாதிரி இங்க ஆ பண்றோம். விண்டோஸ்ல பண்ணக்கூடிய சேம் இதுதான். பட் நம்ம இங்க பண்ண மாட்டோம். அது பதிலா கிளவுட்ல பண்றோம். ஏன்னா ஒர்க் லோட் வந்து ஆல்ரெடி எல்லா கம்பெனியும் அவங்களுடைய டேட்டா பேசஸ் எல்லாத்தையும், அதாவது ஆக்டிவ் டைரக்டரி எல்லாத்தையுமே வந்து கிளவுடுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, சிங்க் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. ம். அது சரிங்களா? எப்படி ப்ரோ சிங்க் பண்றாங்க? இப்போ கிளவுட்ல மூவ் பண்றதுக்கும் சரி, அஹ் சிங்க் பண்றதுக்கும் சரி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மேக்ஸிமம்? அது வந்துட்டு எப்படின்னா, அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரி வந்துட்டு இது வந்து எப்படின்னா ஜஸ்ட் லைக் அ டெவலப்டு இது வந்து ஒரு டெவலப்டு ஃபீச்சர். ஆனா விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரிங்கிறது ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ம். ஃபீச்சர். ஓகே. ட்ரெடிஷ்னல் ஒரு எப்படின்னா ஒரு ஒரு காம்பனன்ட்னு வைங்களா. அப்போ இது வந்து இப்பதான் வந்திருக்கு. இது ஏற்கனவே ஏற்கனவே இருக்கு. மோர் ஓகே. தென் 20 இயர்ஸா இது இருக்கிறப்போ, இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் கிளவுட்ல இருக்குமா அப்படின்னா, அது வந்து ரேர் தான். ஏன்னா எல்லா ம். ஃபீச்சரும் வந்து கிளவுடுக்கு வரணும் அப்படின்னா, இட் வில் டேக் சம் மோர் இயர்ஸ் ஓகே. ஆர் டைம்னு தான் இப்போ வச்சுக்கலாம். நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, புதுசா வரவங்க வந்து டைரக்ட்டா கிளவுட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பழசா யூஸ் பண்ணிட்டு இருக்க என்ன பண்ண ஜஸ்ட் சிங்க் மட்டும் பண்ணி சிங்க் பண்ணி விட்டுறாங்க. வச்சிருக்கிறாங்க. என்ன ரீசன்னா, இங்க ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம் விண்டோஸ் சர்வர்ல. ம். இங்க அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி வந்து எப்படின்னா, இத விட இது அட்வான்ஸ்டு. ஸோ இதுல சப்போர்ட், அதாவது எப்படின்னா, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்பெனில இன்னும் வந்து இந்த விண்டோஸ் ஏடி இருந்தா தான் வந்து தே ஆர் மோர் கன்வீனியன்ட். அப்படிங்கிறப்போ தே டோன்ட் கோ வித் த ஏடி, அஜூர் ஏடி. ஓகே. அப்படிங்கிறப்போ தே நீட் அ விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி காம்போனன்ட்ஸ். அவங்களுக்கு இன்னும் இதுதான் தேவை. ஓகே. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மேஜர் டிஃபரன்ஸ், மேஜர் இது. ஸோ ஓகே. இப்போ அஸ் அ கம்பெனி லெவல்ல நம்ம ஒரு யோசனை பண்றப்போ, ABC.com இவர் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்றாரு. பை பண்ணா அவங்களுக்கு ஒரு அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி, அதாவது ஒரு டெனன்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அசைன் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஸோ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன். விச் மீன்ஸ் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய கம்பெனிக்கு ஒரு டைரக்டரி இருக்கு. ஒரு ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு. சரிங்களா? ஹரி. ஓகே. ஸோ இப்போ ஆ, நீங்க வந்து என்னுடைய பேர்லயே வந்துட்டு இப்போ என்னோட பேர்ல நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா, நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு. இப்போ நீங்க வந்து என்னுடைய கம்பெனிக்கு எம்ப்ளாயீஸா வர்றீங்க. சரிங்களா? நீங்க வந்து என்னோட கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயீஸா வர்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்கு ஓனர் யாருன்னா நான் தான். ஸோ ஜஸ்ட் லைக் அ ஜாவின். இப்போ வந்துட்டு சாரி, ராம் ஓனர். இப்போ நான் வந்துட்டு ஓனரா இருக்கிறேன். ஆக்டிவ் டைரக்டரில, ஏன்னா என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரி, ஸோ நான் தான் வந்துட்டு இங்க வந்து பிரைமரியா இருக்க போறேன். அப்போ நான் தான் டிசைட் பண்ண போறேன். இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் புதுசா வராங்கன்னா, அவங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்றது எல்லாமே நான் தான் என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரில பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ என்னோட ஆக்டிவ் டைரக்டரில உங்களுக்கு ஒரு யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணி அத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க அந்த அக்கவுண்ட்ட வச்சு என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா அஜூர் போர்ட்டல்ல லாகின் பண்ணலாம். பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி மெம்பர் ஆஃப் திஸ் அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி. அந்த நான் கிரியேட் பண்ண போற அக்கவுண்ட் வந்து ஏடி அக்கவுண்ட். ஏடில யூசர் அக்கவுண்ட். அஜூர் ஆக்டிவ் டைரக்டரில ஒரு யூசர் அக்கவுண்ட் நான் வந்து புதுசா கிரியேட் பண்ண போறேன். த ரீசன் இஸ், நீங்க வந்து எனக்கு கீழ, அதாவது நீங்க என் கம்பெனிக்கு வேலைக்கு வர்றீங்க. ஸோ அஸ் எ எம்ப்ளாயியா உங்களுக்கு வந்து நான் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கணும். லாகின் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கணும்ல. ஸோ அந்த அக்கவுண்ட் தான் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு பண்ணி பண்ணி ஜஸ்ட் லைக் பிராக்டிஸ்க்கு உங்களுக்கு எப்படி பண்றதுங்கிறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் வேற ஒரு டைரக்டரியில இருக்கேன். வேற ஒரு கம்பெனியோடைய டைரக்டரியில இருக்கேன். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய என்னோட ப்ரொஃபைல் செட்டிங்கை கிளிக் பண்ணி சுவிட்ச் டைரக்டரி கொடுக்க போகிறேன்.
ஸ்விட்ச் டைரக்டரியில் போயிட்டு இங்கே ஆக்சுவலாக மல்டிபிள் கம்பெனி டைரக்டரிஸ் வந்து இருக்குது. ஸோ நான் என்னோட டைரக்டரிக்கு மூவ் ஆகுறேன். ஸோ இங்கே இருக்குது என்னோட டைரக்டரி. ஸோ ஜஸ்ட் ஸ்விட்சிங் டு மை டைரக்டரி. என்னோட டைரக்டரிக்குள்ளே வந்துட்டேன். என்னோட டைரக்டரிக்கு நான் தான் ஓனர். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு. இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமாக மெல்ல கீழே வந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் வந்து இங்கே இருக்கும். இஃப் நாட் இங்கே குளோபல் சர்ச்சில் போயிட்டு என்ட்ரா ஐடின்னு சர்ச் பண்ணாலே வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டிஃபால்ட் டைரக்டரி ஓப்பன் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய ஆக்டிவ் டைரக்டரி. அஸ் அ கம்பெனியாக வந்து இதுதான் வந்து என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரின்னு கூட நான் சொல்லிக்கலாம், இல்லை என்னுடைய டெனண்ட்னு கூட சொல்லலாம். இப்போ இங்கே டயக்ராமில் காட்டின மாதிரி இதுதான் என்னுடைய பார்ட். இப்போ நான் லாகின் பண்ணியிருக்க பார்ட் வந்து இதுதான். ஸோ டிஃபால்ட் டைரக்டரி. இதில் ஓவர்வியூவில் வந்து நேம் என்ன, டிஃபால்ட் டைரக்டரி. டெனண்ட் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டெனண்ட் ஐடி வந்து நம்மளுடைய டைரக்டரிக்கு மைக்ரோசாஃப்ட் அசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு யூனிக் ஐடி. எப்படி நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு யூனிக் ஐடி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டெனண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சரில் நம்மளுக்கு இந்த டெனண்ட் ஐடி வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது இந்த டெனண்ட் ஐடி வந்து மேக்ஸிமம் நம்ம பெருசாக எங்கே யூஸ் பண்ணுவோம், ஆட்டோமேஷன் ரிலேட்டடில் வந்து இந்த டெனண்ட் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா நிறைய திங்ஸை நம்ம ஆட்டோமேட் பண்ணுறப்போ நம்ம எந்த ஆர்கனைசேஷனில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த டெனண்ட் ஐடி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு அசைன் ஆகிருக்கக்கூடிய இந்த டைரக்டரிக்கு, அதாவது இந்த டெனண்ட்டுக்கு பிரைமரி டொமைன், அதாவது டைரக்டரிங்கிறது என்னென்னு நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் டெனண்ட் சொன்னது, அதுக்கு வந்து ஒரு டொமைன் ஐடி கொடுப்பாங்க, டொமைன் நேம் கொடுப்பாங்க. பிரைமரி டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட், என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் 165.onmicrosoft.com. இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த onmicrosoft.comங்கிறது என்னென்னா கிளவுடு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் டொமைன். இப்போ நம்ம நிறைய கம்பெனிஸ் பார்த்துருப்போம். கம்பெனிஸோடைய டொமைன் பார்த்தோம் அப்படின்னா www.xyz.com அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் நேம் இருக்கு பார்த்தீங்களா. அதை பாயிண்ட் அவுட் பண்ணால் அது ஒரு கம்பெனியை பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரைமரி டொமைன் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த டைரக்டரி, அதாவது இந்த டைரக்டரியோடைய டொமைன் இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் வந்துட்டு அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக வரக்கூடியது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி ஃப்ரீ லைசன்ஸ் வரும். இந்த ஃப்ரீ லைசன்ஸில் எப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்காது, அதாவது அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்காது. பேசிக்கான ஃபீச்சர்ஸ், அஜூர் ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர் என்ன, யூசர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, குரூப் மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு அடுத்த லைசன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா P1 மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி P1 லைசன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும். P1 P2 லைசன்ஸ் சொல்லி 2 லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பை பண்ணி வாங்கணும், அதாவது அதெல்லாம் வந்து பெய்டு தான், அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்கு, கரெக்ட். பேசிக்கான ஃபீச்சர் கொடுத்துருவாங்க. அதாவது அட்வான்ஸ்ட் ஆஃப் ப்ரீமியம் போகிறப்போ P1 P2 ப்ரீமியம் போகிறப்போ ஏடியில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ், ஏடியில் வந்து ஃபெடரேஷன் சர்வீசஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷேர் பாயிண்ட்டு, ஆஃபீஸ் அவுட்லுக்கு, அப்புறம் பவர் பாயிண்ட், இந்த மாதிரி நிறைய மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வி நீட் சம் மோர் அடிஷ்னல் லைசன்ஸ். நம்ம ஃப்ரீ ட்ரையலில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான லைசன்ஸ் வந்து நம்ம பை பண்ணணும் சொல்லி இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆஸ் நமக்கு வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு ஏடி பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஏடியோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிந்தாலே போதும். ஸோ என்ட்ரா ஃப்ரீ லைசன்ஸ், என்ட்ரா ஐடி ஃப்ரீ வந்து இட்ஸ் ஈவன் மோர் எனஃப், அது நம்மளுக்கு இப்போ போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், குரூப், அப்ளிகேஷன், டிவைசஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போது நீங்கள் கம்பெனியெல்லாம் உங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் வந்து நீங்கள் டொமைன் ஜாயினிங் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் அஜூருடைய ஆக்டிவ் டைரக்டரி நீங்கள் யூஸ் பண்ணி டொமைன் ஜாயின் பண்ணீங்கன்னா டிவைசஸ் டீட்டெயில்ஸில் உங்கள் லேப்டாப் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே இங்கே கீழே காட்டும், டிவைசஸில் காட்டும். இப்போ வந்து டிவைசஸ் வந்து 0ல் காட்டும். சப்போஸ் நம்ம டிவைசஸ் வந்து இந்த ஏடியில், இந்த ஆக்டிவ் டைரக்டரி ஏடியில் நம்ம ஜாயின் பண்ணோம், டொமைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகி இங்கே காட்டும் அது என்னன்றதெல்லாம். பட் அதெல்லாம் வந்து அந்த டெப்த்தாக நம்மளுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் பேசிக் ஆஃப் ஏடி வந்து இட்ஸ் எனஃப். ஸோ இதுதான் வந்து ஓவர்வியூவில் நம்ம ஏடியில் பார்த்து, அதாவது ஆக்டிவ் டிஃபால்ட் டைரக்டரியில் ஏடியில் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ் இது வந்துட்டு ஓகே டெனன்ட் வியூ. ஓகே, இது வந்து ப்ரிவியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது நம்மளுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்மளுக்கு நெக்ஸ்ட் மெயினான இம்பார்ட்டன்ட் என்ன, மேனேஜுக்கு கீழே யூசர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே ஆல் யூசர்ஸ் லிஸ்ட்டில் போயிடும். இப்போ இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு என்னுடைய ஆர்கனைசேஷனில் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் 8ன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஜஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ யூசர்ஸ் வந்து என்னுடைய எம்ப்ளாய், அதாவது என்னோட கம்பெனியில் எம்ப்ளாயிஸாக இருக்கிற மாதிரி நான் இங்கே ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஆல் யூசர்ஸ், ஆடிட் லாக்ஸ், சைன்இன் லாக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து அவங்க அந்த யூசர்ஸை வந்துட்டு ஆடிட் பண்ணுறதுக்கான ஆடிட் லாக்ஸ், சைன்இன் லாக்ஸ், யூசர் சைன்இன் பண்ணுறப்போ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது, அவங்க எப்போ சைன்இன் பண்ணாங்க, எங்கேருந்து சைன்இன் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இந்த சைன்இன் லாக்ஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டேட்டுன்னு பார்த்தோம்னா 18/10/2013 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்ராக்சிமேட்லாம் வந்துட்டு 8:13க்கு 8:15 பிஎம்க்கு வந்து நான் என்னுடைய டைரக்டரிக்கு நான் மூவ் பண்ணி வந்திருக்கிறேன். ஸோ அந்த லாக்ஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடுக்கு பாருங்கள். ஸோ எங்கேருந்து நான் வந்திருக்கிறேன், என்னோட ஐபி பப்ளிக் ஐபியிலேருந்து நான் வந்திருக்கிறேன். ஸோ என்னுடைய லொக்கேஷன் என்ன, எந்த லொக்கேஷன்லேருந்து நான் வந்திருக்கிறேன், சிறுவில்லிபுத்தூர் லொக்கேஷன், இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் லொக்கேஷனில் நான் அக்சஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் நாட் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் இந்த லொக்கேஷன். சரிங்களா? ஜஸ்ட் அது சும்மா காட்டுது. ஸோ இது வந்து சைன்இன் இன்ஃபர்மேஷன் இங்கே நம்மளுக்கு காட்டும். டெலிட்டட் யூசர்ஸ், இப்போ ஏதாவது ஒரு யூஸரை நம்ம டெலிட் பண்ணியிருந்தா வந்துட்டு 30 டேஸ்க்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து அந்த யூஸரை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்ட் ரீசெட். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து வி கோ வித் ப்ரீமியம் ஃப்ரீ ப்ரீமியம் ட்ரையல் டு யூஸ் திஸ் ஃபீச்சர். ப்ரீமியம் இருக்கக்கூடிய அந்த P1 லைசன்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒன் டைம் தான் அது ஃப்ரீ. நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிறப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். இது வேற ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்ட் ரீசெட். இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, உங்கள் கம்பெனியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களோ, இல்லை பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நீங்கள் ரீசெட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அட்மின் டீமுக்கு கால் பண்ணுவீங்க, ஐடி சப்போர்ட் டீம் கால் பண்ணி உங்கள் ஐடி சொல்லி என்னுடைய பாஸ்வேர்டை எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ரீசெட் பண்ணுங்கன்னு கேட்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏடியில் போய் ரீசெட் பண்ணுவாங்க. அந்த ஏடி தான் இந்த பாஸ்வேர்ட் ரீசெட். அஜூர் ஏடியில் போய் ரீசெட் பண்ணுவாங்க. இங்கே போயிட்டு ஆக்சுவலாக இந்த ஃபீச்சர் எனபிள் பண்ணிட்டா இந்த இடத்துல வந்து ரீசெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நமக்கு வந்து டோட்டலாக 3 ஃப்ரீ ப்ரீமியம் லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு பில்லிங் போகும். ஸோ இதில் போயிட்டு சூஸ் 1 இயர், 1 இயர்க்கு வந்து எவ்வளோ வேணும், சரி எவ்வளோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், மந்த்லி எவ்வளோ, இயர்லி எவ்வளோங்கிறது இங்கே நமக்கு ஹவு மெனி பீப்புள் இஸ் திஸ் ஃபார், எத்தனை பேருக்கு இது வேணும் அப்படின்னா. ஸோ பை ஆடிங் அப் டு ஃப்ரீ 25 ஃப்ரீ யூசர்ஸ் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் ட்ரையல் யூ நீட் டு செட் அப் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் பை ஆடிங் அப் டு 25 ஃப்ரீ யூசர்ஸ். 25 யூசர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஏற்கனவே நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஜஸ்ட் லைக் 1 மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரையல் ஆட் ஆகும். பேமெண்ட் டியூ இது வந்து 0வாக தான் இருக்கும், நம்ம வந்து பே பண்ணணுங்கிறது கிடையாது.
நீங்க சொல்றது வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்றதுக்கு வந்து பாஸ்வேர்ட் நீங்க இந்த ரீசெட் சொல்யூஷன். பண்ணுறதுக்கு கரெக்ட். அது வந்து ப்ரீமியம் ஃபீச்சரில் ஆட் ஆகுது. அதனால இது பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் பட் லீவ் ஆனா இட். நீங்க அந்த இடத்துல சொன்னீங்க இது வந்து 1 மந்த்தா இல்ல வந்து எத்தனை டேஸ் அப்படிங்கிற மாதிரினா, இத்தனை டேஸ்க்கு அப்புறமா இத்தனை யூசருக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாமா? இல்ல வந்துட்டு எத்தனை ஆமாம் டைம் ஆமாம். யூஸ் இது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா த ட்ரையல் இன்க்ளூட் 25 லைசன்சஸ். சாரி, தட் வில் பி ஆக்டிவ் ஃபார் 90 டேஸ். ஓகே. இது வந்து எப்படின்னா ஆ இது வந்து எப்படின்னா 25 மெம்பர்ஸ் வரைக்கும் உங்கள் ஆக்டிவ் டைரக்டில் வச்சுக்கலாம். அவங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். 1 மந்த் ஃப்ரீ 25 ட்ரையல் பேருக்கும் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இது வந்து 1 மந்த்துக்கான ட்ரையல் தான். ஓ, இப்போ ஓகே ஓகே. 1 மந்த்துக்கான ட்ரையலு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதுவுமே இதாகிடும், எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே அது எக்ஸ்பைரி ஆகிட்டு திரும்ப அதை இந்த ஃபியூச்சரை நான் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு அது அப்படியே இருக்குது. இப்போ சப்போஸ் நான் திரும்ப ஆக்டிவேட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு மந்த்லி பில்லிங்கில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேபி நான் ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ், அதாவது ரொம்ப ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்குறேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க முடிஞ்சுன்னா உங்களுக்கு எடுத்து மட்டும் இந்த பாஸ்வேர்ட் ரீசெட்டில் இந்த இடத்துல வந்து ரீசெட் பாஸ்வேர்டு எஸ்ஆர் நோன் இருக்கும். ஜஸ்ட் எஸ் ஓகே கொடுத்தா ஓகே பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு டெம்பரவரி பாஸ்வேர்டு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை ஓகே காப்பி பண்ணி இப்போ சப்போஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். நீங்கள் அந்த ஓகே. டெம்பரவரி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிடுவீங்க கம்பெனியில். நமக்கு என்ன வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம யூஸ் ஆஃப்டர் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபீச்சர் வரக்கூடியது, இந்த பாஸ்வேர்ட் ரீசெட் ஃபீச்சர் வரக்கூடியது. இது வந்து ட்ரை பண்ணலாம், ரிஸ்க்கு கிடையாது. பட் நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஓகே ப்ரோ. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஏடி பற்றி ஒரு பேசிக்கான யூசர்ஸ் நேவிகேஷன் பற்றி பேசிக் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் முன்னாடி தான் இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய டைரக்டரியில் உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த ஐடியை வச்சு அஜூர் போர்ட்டலுக்கு லாகின் பண்ண போகிறீங்க. மைக்ரோசாஃப்டோடைய ஓகே அஜூர் போர்ட்டலுக்கு லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ நியூ ஓகே யூசர் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் யூசரில் நியூ யூசர்னு சொல்லியிருக்கு. இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர் இதை பற்றி நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். நியூ யூசர் அப்படிங்கிறது ப்ரோ. புது. இன்னும் ஒரு டவுட். ம், இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரீ ட்ரையல் வச்சுக்கிறவங்கள ம், அந்த மாதிரி அக்கௌண்ட்டை வச்சு தான் நீங்க வந்து நியூ யூசர் கிரியேட் பண்ண முடியுமா? இல்ல வந்துட்டு இல்ல லாகினே பண்ணல, சப்ஸ்கிரிப்ஷனே வாங்கல ம். அப்படிங்கிற அந்த யூசர் வந்து லாகின் பண்ண முடியுங்களா? கிரியேட் பண்ண இப்போ முடியுங்களா? இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷனே வாங்கலை அப்படிங்கிறப்போ உங்களால் ஏடிஏ அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே சரிங்களா? நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனா தான் வந்து உங்களுக்கு ஒரு டைரக்டரியே குடுப்பாங்க. ஒன்ஸ் நம்ம ம் டைரக்டரி குடுத்தா மட்டும் தான் உங்களால இந்த ஃபீச்சரையே வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. இல்ல இல்ல நான் சொல்றது வந்துட்டு இப்போ வந்து நீங்க கிரியேட் பண்றீங்களா, நியூ யூசர் குடுக்குறீங்கல்ல. ம், இப்போ என்கிட்ட ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ம். ஸோ வந்து என்ன மட்டும் நீங்க ஆட் பண்ண முடியுமா? இப்போ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல. ஆ, ஆ. ஓகே. இது வந்து அப்ப எப்படின்னா, ஓகே. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். இது ம். எப்படின்னா, கம்ப்ளீட்லி நியூ யூசர். நான் வந்து என்ன பண்ண போறேன், உங்க பேர்ல உங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறேன். இப்ப நீங்க எப்படி எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க என்னோட கம்பெனிக்கு நீங்க புதுசா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அஸ் அ ம். ஓனரா நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன நான் என்னோட டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு, ஓகே. உங்களுக்கு ஒரு ஆ இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நான் குடுக்கணும்ல, ஓகே, லாகின் ஓகே, ஓகே. பண்றதுக்கு. ஸோ ம். அதத்தான் நான் இப்ப குடுக்க போறேன் உங்களுக்கு. ஓ! ஓகே. சரிங்களா? அதுதான் வந்து நியூ யூசர் கிரியேட் கீழ வரக்கூடியது. ஸோ இதுல நியூ யூசர் குடுக்குறேன். குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ல கிரியேட் நியூ யூசர் இன் யுவர் ஆர்கனைசேஷன். புதுசா ஒரு யூசர உங்க ஆர்கனைசேஷன்ல கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே குடுத்துருக்காங்க. யூசர் யூசர் பிரின்சிபல் நேம். ஸோ இங்க இதுதான் நம்மளுடைய மெயின் அவுட்லுக் உடைய நேம். இப்போ வந்து உங்களுடைய நேம் வந்து லைக் ஹரி xyz.comனு சொல்லி ஒரு கம்பெனி .comனு சொல்லி உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ம். அதே தான் இங்க நம்ம யூசர் பிரின்சிபல்ங்கிறது. ஸோ இங்க நீங்க என்ன ஐடிய வந்து அவுட்லுக் ஐடி மாதிரி, அதாவது இமெயில் ஐடி மாரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இங்க நீங்க டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் ஓகே. வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஹரி அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அப்போ உங்களுடைய ஐடி வந்து கம்ப்ளீட் பிரின்சிபல் ஐடி எப்படின்னா ஹரி அட் த ரேட், இது என்னுடைய டொமைன் நேம்.
இது வந்து எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் இந்த நேம் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. சப்போஸ் நம்ம வந்து கஸ்டம் டொமைன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல @xyz.com கம்பெனியோடைய பேர் இருக்கும். ம். கம்பெனியோடைய பேர் .com இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ ஓகே, அதுதான் ஓகே. வந்துட்டு இங்கே இருக்கக்கூடியது. இப்போ நான் எனக்கு வந்து இந்த நேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ @onmicrosoft.comங்கிற டொமைனுக்கு வந்துட்டு ஸோ வந்து உங்க அக்கௌண்ட் ஓனர் மெயில் ஐடி வந்து நீங்க இதுல போட்டிருக்கீங்க. நீங்க ஓனர். மெயில் ஸோ வந்து ஐடிங்கிறது பாரு என்னுடைய டொமைன் வந்து இது. ஓகே, ஓகே, ஓகே. சரிங்களா? டொமைன் இஸ் நாட் லிஸ்டட். இங்க பாருங்க, இங்க டொமைன் இல்லை அப்படின்னா விச் மீன்ஸ் டொமைன் நம்மளுக்கு அசைன் ஆகலை. நம்ம ஒரு டொமைன் அசைன் பண்ணணும். இந்த ஓகே. டொமைன் வந்து இப்போ சப்போஸ் நம்ம பர்சனலாக பை பண்ணலாம். அது வந்து தேர்ட் பார்ட்டி. அந்த டொமைன் பை பண்ணுறதெல்லாம் டொமைன் ஹோஸ்டிங் டொமைன் எல்லாம் பை பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி டொமைன் எல்லாம் பை பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டம் டொமைனை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா உங்கள் கம்பெனி பேரில் @.com ஆமா, ஆமா. xyz.comல அதெல்லாம் வந்துட்டு கஸ்டம் டொமைன். இது வந்து நம்ம ஓகே, கஸ்டம் டொமைன் வாங்கல. மைக்ரோசாஃப்ட் நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட்டா ஒரு டொமைன் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின உடனே உங்களுக்கு வந்து ஏடி கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கான அது டொமைன் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே டிஃபால்ட்டா கொடுப்பாங்க. ம். இதுவே நீங்க நம்ம என்டர்பிரைஸ் லெவல்ல பெரிய லெவல்ல போறப்போ கஸ்டம் டொமைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனியுடைய ஓகே, கஸ்டம் டொமைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் இன்டர்வியூல யூசர் கிரியேட் பண்றது எப்படின்னு கேட்குறப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து இப்படித்தான் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கஸ்டம் டொமைனை சொல்லணும். ஓகே. எந்த மாதிரி ப்ரோ இப்போ மேக்ஸிமம் எந்த மாதிரி கேட்பாங்க இல்லை எந்த மாதிரி சொல்ல முடியும்? எந்த மாதிரினா பெருசா எப்படின்னா ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏடியில் யூசருக்கு எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் லைக்கா நம்ம டைரக்டரியில் போயிட்டு ஆல் யூசரில் போயிட்டு கிரியேட் நியூ யூசர் கொடுப்போம். கொடுத்துட்டு அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவோம். அதில் சர்வீஸ் பிரின்சிபல் நேமில் வந்து யூசருடைய நேம் @டொமைன் நேம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஓகே, கஸ்டம் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அவங்க கேட்பாங்க. we have to say ஓகே, டொமைன் ஓகே. வந்து நீங்கள் ஓனாக கொடுப்பீங்களா இல்லை அது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ சொல்லணும். இது வந்துட்டு கஸ்டம் டொமைன் தான். கம்பெனின்னு ஓன் டொமைன் வச்சிருக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு. ஓகே, ஓகே. ப்ரோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. எனக்கு புரியல இது. இப்போ வந்து யூசர் பிரின்சிபல் நேம்ல வந்து நம்ம நேம் கொடுத்துட்றோம். பட் ஆனால் ஆல்ரெடி வந்து உங்க ஏடியில் வச்சு இருக்கனால தான் உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் கொடுத்துருக்காங்க. ராம்சந்தர் 14184. இது எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது? அதை தான் சொல்கிறேன். இதை வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸோ யூசர் கிரியேட் பண்ணுறப்போ சர்வீஸ் பிரின்சிபல் நேம் வந்து நாங்கள் யூசருடைய நேம் அண்ட் கம்பெனியோடைய டொமைன் நேமே கொடுப்போம். டிஃபால்ட்டாக டொமைன் நேம் வந்து ட்ராப் டவுனில் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு யூசருடைய நேம் வந்து சர்வீஸ் பிரின்சிபல் நேமாக இங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹரி இப்போ வந்து உங்கள் பேர் ஹரிகிருஷ்ணன் அப்படின்னா ஹரிகிருஷ்ணனுங்கிறது உங்களுடைய ஃபுல் நேம் @டொமைன் நேம் வந்து ஆட் ஆகிடும் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எங்க கம்பெனி வந்து XYZன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது ஹரி XYZ ஜிமெயில் அந்த மாதிரி சம்திங். ஜிமெயிலே விட்டுருங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் லைக் எனக்கு வந்து நம்ம கஸ்டம் டொமைன் கிடையாது. அதனால மைக்ரோசாஃப்ட் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்லேயே சும்மா ஜிமெயில் அக்கௌண்ட் .onmicrosoft.comனு சும்மா கொடுத்துருக்குறான். பட் கஸ்டம் டொமைனுங்கிறப்ப வந்து இப்போ யாகுவெல்லாம் பார்த்தீங்கன்னா @yahoo.com இருக்கு பார்த்தீங்களா? அந்த யாகு அப்படிங்கிறது கம்பெனி. ஸோ அந்த மாதிரி @xyz.com தான் இருக்கும் கஸ்டம் டொமைன். இது நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கிறனால நம்ம நம்மளுடைய ஐடியிலே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் திங் இஸ் மெயில் நிக் நேம். ஹரிங்கிறது நிக் நேமா நான் எடுத்துக்கிறவா அப்படின்னு கேட்குது. வேண்டாம், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பேரா நிக் நேமா கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் லைக்கா எது வேணா கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே நேம். நீங்கள் சிஸ்டத்தில் லாகின் பண்ணுறப்போ ஒரு நேம் பெருசாக வரும். ஆனால் உங்களுடைய யூசர் ஐடி வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் வந்து பெருசாக இருக்கும். டிஸ்பிளே நேம்ங்கிறது நீங்கள் லாகின் பண்ணுறப்போ உங்கள் சிஸ்டத்தில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேரில் வரணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கக்கூடிய. சப்போஸ் உங்களுக்கு வந்து சர்நேம் எல்லாம் சேர்த்து இருக்குன்னா ஸோ இப்போ உங்களோட ஃபுல் நேம் என்ன ப்ரோ? ஹரிகுமார். ஹரி ஸ்பேஸ் குமார்னு நான் கொடுக்குறேன். ஹரிகுமார் அப்படி இல்லைன்னா வித்தவுட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்கள் சர்நேம் என்ன ப்ரோ? எஸ் 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 இல்லை உங்கள் அப்பா டாட் நேமு சீனிவாசன். ஸோ அதனால தான். ஓகே ஓகே. ஸோ எஸ்ங்கிறது ஜஸ்ட் லைக் ஷார்ட் நேம். பட் ஜென்ரலாக வந்து ஒரு சில கம்பெனிலாம் ஃபுல் நேமே வச்சுருப்பாங்க.
ஸோ ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது டிஸ்பிளே நேமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய நேம் பார்த்தா இங்கே சர்வீஸ் இதில் யூசர் பிரின்சிபல் பார்த்தா ஜஸ்ட் ஹரின்னு மட்டும் இருக்கும். டிஸ்பிளே நேம்ங்கிறது ஜஸ்ட் ஃபார் நோயிங் அதர்ஸ், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியதான் வந்துட்டு டிஸ்பிளே நேம். பாஸ்வேர்டு, இப்போ நான் உங்களுக்கு பாஸ்வேர்டு இங்கே செட் பண்ணணும். இது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு. நான் இந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும். யூஸ்வலாக அஜூரை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ நான் கஸ்டமைஸ் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் தட் இஸ் டிஃபால்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டே கொடுக்குறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டை நான் உங்களுக்கு சேட்டில் கொடுக்குறேன். ஓகே, இதை வச்சு தான் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் லாகின் பண்ண போகிறீங்க. சேட் ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் நோட் இட் சம்வேர். இந்த பாஸ்வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் ஹரிகுமார், உங்களுடைய லாஸ்ட் நேம் ஸ்ரீனிவாசன், மெம்பர் யூசர் டைப் வந்து நீங்கள் மெம்பரா கெஸ்ட் யூசரா, நீங்கள் வந்து டைரக்ட் எம்ப்ளாயா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா. டைரக்ட்டுங்க மெம்பர், கான்ட்ராக்ட்னா கெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து டைரக்ட் எம்ப்ளாயி தான். ஸோ அதனால் மெம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே ஜாப் டைட்டில். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து சீனியர் லீட் பொசிஷனுக்கு வர்றீங்க அப்படின்னா சீனியர் லீட் பொசிஷன், கம்பெனி XYZ, டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட். நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இங்கே கொடுப்பாங்க. எம்ப்ளாயி ஐடி 1 2 3 4 5, எம்ப்ளாயி டைப்பு ஃபுல் டைம், எம்ப்ளாயி ஹையர் டேட், எம்ப்ளாயி அன்னைக்கு நான் ஹையர் பண்ணேன், ஆஃபீஸ் லொக்கேஷன் சென்னை, மேனேஜர். இப்போ உங்களுக்கு மேனேஜர் யாருன்னா அவங்கள இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் இப்போ ஆட் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய பேரை நான் மேனேஜர் லிஸ்ட்டில் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இங்கே. ஸோ நான் வந்துட்டு மேனேஜர் அப்படின்ட்டு. அட்ரஸ், ஸ்ட்ரீட் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸை ஃபுல்லாக நான் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய மொபைலு, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டு, உங்கள் மொபைல் நம்பரு, பிஸ்னஸ் ஃபோனு, அதர் இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு ஏஜ் குரூப்பு, இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ஸ்டோர். இது உங்களுக்கு பெருசாக தேவையில்லை, நான் சும்மா உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ரிமைனிங் இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அசைன்மெண்ட்டு. ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு குரூப் அண்ட் ரோல், இது வந்து நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக உள்ளே வர்றீங்க. நீங்கள் எந்த குரூப்புக்கு கீழே வர போகிறீங்க? அட்மின் குரூப்பு கீழே வர போகிறீங்களா, HR குரூப் கீழே வர போகிறீங்களா, இல்லை ஃபைனான்சியல் டீம் கீழே வர போகிறீங்களா, இல்லை க்ளவுட் டீம் கீழே வர போகிறீங்களா, எந்த டீம் டிபார்ட்மெண்ட் கீழே வரீங்கிற மாதிரி அதுதான் வந்துட்டு இங்கே குரூப்புன்னு சொல்லுவோம். அது நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி ரோல், இந்த ரோலுங்கிறது என்னன்னா அதையும் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ண, இப்போ வேண்டாம், அதை பெருசாக கொண்டு போக வேண்டாம். அண்ட் தென் ரிவ்யூ. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எம்டி யூசர் மட்டும் உங்கள் பேரில் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹரி@, இதுதான் உங்களுடைய அவுட்லுக் ஐடி மாதிரி, இதுதான் உங்களுடைய லாகின் ஐடி. ஓகே ஓகே சரிங்களா? இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் போர்ட்டலில் லாகின் பண்ண போகிறீங்க. ஓகே ஓகே ப்ரோ, இப்போ உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா ராம்சுந்தர் 1419 சம்திங் அந்த இது வருது. இப்போ என்னோட யூசர் பிரின்சிபல் நேம் வந்து வெறும் அரியந்தா கொடுத்தீங்க. வந்து அட்டு போட்டு உங்களோட டொமைன் நேம் என்னமோ அதை தான் ஆட் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலாக இது என்னுடைய டொமைன் நேம். நீங்கள் என்னுடைய பேரையே மறந்துடுங்க. இந்த இடத்துல @xyz.com மட்டும் மைண்டில் வைங்க. இப்போ இது வந்து நான் எனக்குன்னு அசைன் பண்ணியிருக்கிற டொமைன், அதனால இது காட்டுது. இது இல்லை அப்படின்னா @hari@xyz.com அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வைங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் கொடுத்துட்டு இந்த ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, டிஸ்பிளே நேம் என்ன இருக்குது, ஹரிகுமார் ஸ்ரீனிவாசன். உங்களுடைய பிரின்சிபல் ஐடி, உங்களுடைய மெம்பர். ஸோ இது ஓகே, இது ஓகே. கம்பெனி நேம் என்ன? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் வந்துருச்சு. ஓகே, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு
ப்ரௌசரில் portal.azure.comல போயிட்டு நான் கொடுத்த ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். பண்ணுறப்போ ஓகே நீங்கள் என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியில் ஒன் ஆஃப் த மெம்பர், இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பர் என்னோட ஆக்டிவ் டைரக்டரியில். ஸோ ஓகே நீங்கள் புதுசாக சைன்இன் பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளெல்லாம் பார்த்தோன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நான் லாகின் பண்ண சொல்லியிருப்பேன். portal.azureக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள், லாகின் பண்ணுங்கள். சப்போஸ் லாகின் ஆகலை, portal.azure.com லாகின் ஆகலைன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. அது வந்து ஆமா எப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்ணணும், அதுக்காக தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி. இப்போ இந்த செட்டப் எப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணுறேன், என் கம்பெனியில் நீங்கள் எம்ப்ளாயாக வர்றீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே சினாரியோ தான், உங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏடியில் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். இந்த ஒர்க்கில் எப்படின்னா புதுசாக யூசர் கிரியேஷன் டிக்கெட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதை வந்து இந்த ஓகே மெத்தடில் நம்ம இப்போ அச்சீவ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, ஓகே இப்போ இப்போ நீங்கள் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இப்போ வந்து XYZங்கிறது ஒரு கம்பெனி இருக்கு. அந்த ம் கம்பெனில வந்து புதுசா ஒரு யூசர் வந்து ஜாயின் பண்றாங்க. ஒரு மெம்பர் ம் ஜாயின் பண்றப்போ அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு A to Z வந்து அவங்களுக்கு அலைன் பண்ணி கொடுக்குறீங்க, கரெக்டா? ஆமா. இதுதான் ஒரு ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டருடைய வேலை. அஜூர் ஓகே ஏடியில வந்து நீங்க அஜூர் ஏடியில இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஜாப் வந்து இதுவா தான் இருக்கும். அப்படி. இது வந்து அசம்ப்ஷன் தான். ஏடியில நெறைய இருக்கு. பட் யூசர் கிரியேஷன்ல இப்ப நீங்க வந்து யூசர் கிரியேஷன் டீம்ல இருக்கீங்க. புதுசா எத்தன எம்ப்ளாயீஸ் வந்தாலும் நீங்க தான் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதுதான் உங்களுடைய ரொட்டீன் ஜாப். நீங்க யூசர் கிரியேட் பண்ணுவீங்க, ஓ டெலீட் பண்றது, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது. ஏன்னா, ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணுவாங்க. 100 பேர் லெஃப்ட் ஆவாங்க. 100 பேர் பாஸ்வேர்ட் ஒர்க் ஆகலன்னு வருவாங்க. அப்போ அதுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு டீம் இருக்கணும்ல ஏடில. ஸோ அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே இப்போ இது பாத்தீங்கன்னா காமனா இது வந்து IAS தான் வருங்களா இல்ல வந்து காமனா இது வந்து அஜூர் கிளவுட்? ஐஏஎஸ்க்குள் அது வந்து நம்ம இன்னும் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போகல. ஓகே அஜூர் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்மளுக்கு வந்து ஏடிய பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்ப ஏடி ஓகே கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரோ. 2 டேஸ் வந்து ஏடி கிளாஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஏன்னா ஏடி தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போறப்ப வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஏடி தெரியாம கிளவுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அ வேலிட். ஓகே ஓகே சரிங்களா? ஓகே. இப்போ நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நீங்க ம் அஜூர்ல போயிட்டு portal.azure.com ஷேர் ஆகுதுங்களா? ஷேர் ஆகுது. நீங்க எப்படி ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு portal.azure.com போறப்போ வந்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி உங்க Gmail அக்கவுண்ட்ட வச்சு நீங்க லாகின் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்போ ஆ யூ ஹேவ் ஆல்ரெடி மெம்பர் ஆஃப் நீங்க வந்து ஆல்ரெடி என்னோட ஏடில மெம்பர். ஓகே அப்போ என்னோட ஏடில நான் வந்து என் கம்பெனில அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி குடுத்துட்டேன். அப்போ நீங்க portal.azure.com வந்து நீங்க லாகின் பண்ணணும். பண்றப்போ என்னுடைய டைரக்டரிக்கு நீங்க ரவுட் ஆயிடுவீங்க. அதாவது என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழ நீங்க வருவீங்க. ஓகே சரி. இப்ப இதுல போயிட்டு அந்த ஐடி பேஸ்ட் பண்ணுங்க. நான் ஓகே குடுத்த ஸோ ஐடி. வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட முன்ன என்ன கிரியேட் பண்ணியிருந்தேனோ அந்த அக்கௌண்ட் வச்சு தான் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஆமா. இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து யூசர் ஆட் பண்ணனால அந்த யூசர் நேம் அந்த ஐடி வச்சு நான் லாகின் பண்ண முடியும், லாகின் கரெக்டா? பண்றீங்க. ஆமா. அந்த ஐடி வச்சு அதாவது இப்போ இப்பதான் நம்ம ப்ராஜெக்ட்குள்ள போறோம். ஒரு கம்பெனியுடைய ப்ராஜெக்ட். நீங்க என் ப்ராஜெக்ட்க்கு ஆன்போர்ட் ஆயிருக்கீங்க. நான் என் ப்ராஜெக்ட்க்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா தானே உங்களால அஜூர் போர்ட்டலே ஓப்பன் பண்ண முடியும். உங்க Gmail ஆமா அக்கவுண்ட் இப்போ உங்க Gmail வச்சு நீங்க ஒரு போர்ட்டல் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். அத வச்சு என்ன யூஸ்? நோ யூஸ் இல்ல. அது ஓகே வந்து உங்களுடைய பர்சனல். இது வந்து ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனலா என் கம்பெனில நீங்க கிளவுட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, portal.azure.comக்கு நான் ஆக்சஸ் குடுக்கணும். ஆஸ் அ ஓகே மேனேஜரா, ப்ராஜெக்ட் மேனேஜர் நான் ஆக்சஸ் குடுக்கணும். அதத்தான் நான் இப்ப பண்றேன். உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் குடுக்குறேன். இந்த அக்கவுண்ட்ட நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்னுடைய azure portal.comல வந்து என்னுடைய டைரக்டரி கீழ வந்துர்றீங்க. ஓகே ஓகே ப்ரோ இப்போ இன்னொன்னு இப்போ அதுக்கு டைரக்டருக்குள்ள நான் வந்துட்டேன்னா உங்களோட ஆக்சஸ் எல்லாமே பண்றதுக்கு அதுக்கான அது நீங்க ஆ அது பர்மிஷன் அது நீங்க வந்து இட்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் லெவல். அது வந்து ஃபுல்லாமே வந்து ரோல்ஸ் ஏடி ரோல் கீழ வரும். ஐஏஎம் ரோல், ஓகே ஐஏஎம் ரோல் கீழ வரும். அது வந்து செகண்டரி பார்ட். இப்ப நம்ம யூசர் ஓகே கிரியேஷன மட்டும் முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ரோல்ஸும் வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன இதுன்னு. ஓகே. இப்ப ஓகே நீங்க ஓகே பாஸ்வேர்ட இன்க்ளூட் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட வந்து அப்டேட் பண்ண கேக்குது. ஓகே இப்ப நீங்க அப்டேட் பண்ணுங்க உங்க பாஸ்வேர்ட. இப்போ நான் லாகின் பண்ணா இதே பாஸ்வேர்ட் தான் கரெக்டா கொடுக்கணும், கரெக்டுங்களா? இப்ப நீங்க திரும்ப பேக்ல வந்துட்டாலும், திரும்ப லாகின் பண்றப்போ அது திரும்ப ரீசெட் தான் கேக்கும். இப்ப நீங்க ஓல்டு பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, அதாவது இப்போ நான் குடுத்த அந்த ஆட்டோ ஜெனரேட் பாஸ்வேர்ட ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு,
கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் நியூ பாஸ்வேர்டு. நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. வெல்கம் @12345 சம்திங். ஓகே ஓகே. எனக்கு நீங்கள் ஓகே இந்த பாஸ்வேர்ட் ஓகே வேற ஒரு பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்ஸாக கொடுங்க. ஈஸியாக கொடுத்துக்கிட்டு எடுத்துக்காது. ராஜீவ் உங்களுக்கு புரியுதுங்களா டிஸ்கஷன் பண்ணுறது? இப்போ ஏடி பற்றி யூசர் கிரியேட் பண்ணுறது. புரியுது சார் லைட்டா. ஓகே திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஓகே ஸோ லெட்ஸ் கீப் யுவர் அக்கௌண்ட் சேஃப். நீங்கள் திரும்ப ஒரு டைம் பார்க்குறப்போ இந்த சினாரியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்கள் இப்போ தானே ஃபர்ஸ்ட்டாக உள்ளே வரீங்க, அதனால உங்களுக்கு இது கொஞ்சம் ஆமா புதுசாக சார், இருக்கிற கொஞ்சம் மாதிரி. இதா இருக்கு. போக போக இந்த மாதிரி என்னடா அது மாதிரி அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு ஆ, கிளவுடுங்கன்னா ஆ. கிளவுட்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு இல்ல சார், கம்பெனில அந்த ஒரு மெம்பரா இருக்கணும். அக்கவுண்ட் கிரியேட் பண்றதெல்லாம் புரிஞ்சுது. உங்க டைரக்டரி கீழ ஒரு அக்கவுண்ட் அது வரைக்கும் புரிஞ்சுது. ம், ம். இப்போ அந்த அக்கௌண்ட்டை அதுக்கு வச்சு முன்னாடி சொல்லுங்க. ஹரி வந்து லாகின் ஆ, பண்றாரு. ஏன் இப்ப பாஸ்வேர்ட் ஏன் அந்த 2 டைம் கொடுக்க வேண்டியதா இருக்கு நான்? இல்ல அது வந்துட்டு அது அது வந்து ஜஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்டோடைய ஸ்டாண்டர்ட். நாட் ஒன்லி மைக்ரோசாஃப்ட், நிறைய போர்ட்டல்ல உங்க பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ம். ஆகுது இல்ல வந்து ரேண்டம் பாஸ்வேர்டு யாராவது கொடுத்து நீங்க அதை வச்சு லாகின் பண்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றப்போ அதை வந்து நம்ம புது பாஸ்வேர்டு திரும்ப அப்டேட் பண்ணாதான் உள்ள போக முடியும். அது ஒரு ஒரு காமன் ஃபீச்சர் ஓகே, இருக்கு. ஓகே. அது ஒரு ஓகே சார். மேண்டேட்டரி ஃபீச்சர் வந்து மைக்ரோசாஃப்ட் சைட்லயே இருக்கு. ஓகே நீங்க இப்ப ஓகே அந்த சார். இது 2, அத்தன்டிகேட்டர் 3 செட். டைம்ஸ் மறுபடியும் ஆமா பார்க்க புரிஞ்சிரும் சார். அந்த கரெக்ட் மாதிரி. கரெக்ட் கரெக்ட். நீங்க எதுக்கு கீழ எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. ஆ, நம்ம கொஞ்சம் கேப் விடலாம். ம். இதை முடிச்சுட்டு நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணக்கப்புறம் வில் ரிவைஸ் மூவ் ஆன் பண்ணிட்டு. நெக்ஸ்ட். ஸோ ஓகே சார். இப்போ என்ன பண்ணணும்னா ஒன் டேலாம் ஒரு ஆகும். ஃபைன் ஃபைன் நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா பாஸ்வேர்டு புது பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு சிங்க் ஆயிடுச்சு. உள்ள லாகின் ம். பண்றதுக்கு வந்துட்டு ஒன் டைம் அதாவது அத்தன்டிகேட்டர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்காக என் பேருக்கு மைக்ரோசாஃப்ட் ப்ரோ. நான் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். வச்சிருப்பீங்கல்ல. மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டருங்கிற எதுக்காகனா இது வந்து நம்மளுக்கு ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எவ்ரி டைம் வந்து நீங்க இந்த portal.azure.com நீங்க லாகின் பண்றப்போ இந்த டோக்கன் ஐடியை டைரக்ட் சைட். கொடுத்தாதான் நீங்க வந்து போர்ட்டலுக்குள்ளேயே போக முடியும். இதெல்லாம் வந்து ஓகே நான் செட் பண்ணல. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்டுடைய பிஹேவியர் இது எல்லாமே. ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா இதுக்கு பேர் எம்எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோசாஃப்ட்ல வந்து கிளவுட்ல வந்து எம்எஃப்ஏ மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்னா பாஸ்வேர்டு மட்டும் இல்லாம அது கூட இன்னொரு டோக்கனையும் சேர்த்து யூஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணவே முடியும் அப்படிங்கறக்காக. நான் அந்த எம்எஃப்ஏ வந்து உங்களுக்கு லேட்டரான்னு வந்து சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க டைரக்டா இந்த எம்எஃப்ஏவை கான்ஃபிகர் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் வந்து நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஆப் வரும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க ஹரி. இப்போ நான் ஏதாவது சிஸ்டம்ல ஏதாவது இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இல்ல இருக்கா? சிஸ்டத்துல எதுவும் தேவையில்லை. நீங்க டைரக்டா நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா செட்டப் யுவர் அக்கௌண்ட். இப்போ நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. திரும்ப நீங்க என்ன பண்ணணும், இப்போதான் நீங்க போன்ல செட்டப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வரும் இங்க. இந்த கியூஆர் கோடை உங்க போன்ல அந்த அத்தன்டிகேட்டர் ஆப்ல ஓபன் பண்ணிட்டு அதுலயே இருக்கும். அத்தன்டிகேட்டர் ஆப்ல ஸ்கேன் கியூஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்குறாங்களா அந்த இதுல அத்தன்டிகேட்டர்ல வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ற மாதிரி. ஓகே ஓகே. அதை வச்சு நீங்க இதுல ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் வந்து மூவ் ஆன் ஆயிடும். ஸோ பேரலா ராஜி நீங்க என்ன பண்ணியிருக்கோங்கன்னா ஜஸ்ட் உங்க போன்ல மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து சும்மா டவுன்லோட் மட்டும் பண்ணி வைங்க. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ அதுல நீங்க ப்ராக்டிஸ் ஐ மீன் நீங்க இந்த மாதிரி லாகின் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் கிடைச்சிரும். ஓகே. அப்படி ஓகே இல்லை ப்ரோ. இப்போ அப்படின்னா நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணிட்டு எனக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு கம்ப்ளீட் ஆகுது.
ஓகே. கீழ அப்படியே இந்த ம். பேஜ்ல கீழ வாங்க. அப்படியேவும் கர்சர கொஞ்சம் அப்படியே கீழ மூவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட். ஓகே. ஆ குடுத்ததுக்கு அப்புறமா இந்த உங்க ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து அந்த அத்தென்டிகேட்டர்ல வரக்கூடிய இந்த நம்பர் வந்து இப்போ உங்க ஃபோனுக்கு வந்து ப்ராம்ப்ட்ல வரும். இந்த 88 வந்து ஓகே. ஒரு ப்ராம்ப்ட்ல நீங்க 88ன்னு கிளிக் பண்ணுங்க. 88 இன்புட் குடுங்க உங்க ஃபோன்ல. குடுத்துட்டு குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சிங்க் ஆயிடும். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் ஆயிடுச்சு. பட் டன் குடுங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, எம்எஃப்ஏ வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து நீங்கள் மொபைல் வழியாக இந்த போர்ட்டலுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது ஜஸ்ட் லைக் டோன்ட் ஷோ அகைன் கொடுத்துட்டு நோ கொடுங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, மெயின் பர்பஸா நீங்க எப்படி ப்ரோ இன்னும் சிம்பிளா சொல்ல முடியும்? எதுக்காக வந்து நம்ம இது எப்படின்னா இன்னொரு வேன்னு நீங்க சொல்றீங்க கரெக்டா? எப்படின்னா இன்னொரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது ஒரு யூஸ் பண்றோம். நான் உங்களுக்கு திரும்பவும் இப்போ சொல்கிறேன், ஒரு நிமிஷம் உங்களுக்கு திரும்பவும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா portal.azure.com/home பேஜுக்கு வந்துட்டீங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா hari@ramsundar14 இது வந்து என்னுடைய டொமைனு, அது உங்களுடைய அக்கௌண்ட் கீழே இருக்கீங்க இப்போ. ஸோ ஜஸ்ட் ரைட் சைடில் அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்களேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டு. உங்களுடைய உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம வந்துட்டு வியூ அக்கௌண்ட் கொடுக்கலாம், சைன்இன் ஜஸ்ட் லைக் ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, லாகின் பண்ணிட்டீங்க. இப்போ குளோபல் சர்ச்சில் என்ட்ரா ஐடின்னு சர்ச் பண்ணுங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த குளோபல் சர்ச்சில் அங்கே என்ட்ரா ஐடி அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட் டைரக்டரிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? என்னுடைய டைரக்டரி இப்போ உங்களுக்கு விசிபிள் ஆகுது. புதுசாக வரக்கூடிய யூசருக்கு ரீடர் அக்சஸ் மட்டும் இருக்கும். என்னுடைய ஆக்டிவ் டைரக்டரியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய கம்பெனியில் நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ யூ கேன் ரீட் த கண்டென்ட். உங்களால் கண்டென்ட் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படியே வந்து நீங்கள் ஹோம் பேஜை கிளிக் பண்ணுங்களேன், இது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். விசிபிள் மட்டும்தான் ஆகும், ஆனால் யூ கான் டூ எனி திங். பார்த்துக்கலாம். இப்போ இங்க பாருங்களேன், மேல வந்து ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் $200 இந்த இந்த வார்னிங் காட்டுதுங்களா மேல, இன்னும் கொஞ்சம் மேல இந்த வார்னிங் எல்லாம் காட்டுது பாத்தீங்களா? ஆனா நான் ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். பட் உங்களுக்கு இந்த வார்னிங் காட்டுது. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு நான் வெறும் அக்கௌண்ட்டை மட்டும்தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்க ஜஸ்ட் நியூ எம்ப்ளாயி, உங்களுக்கு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். பட் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பர்மிஷனே நான் கொடுக்கல. இந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். நீங்க இந்த ஏடி லெவல் பர்மிஷனு, இப்போ இந்த ஏடியில் உங்களுக்கு வந்து ரீடர் அக்சஸ் தவிர வேற அக்சஸே இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த அக்சஸ் பார்ட் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய அப்கமிங் கிளாஸ்ல இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக இப்போ ஒரி பண்ண வேண்டியதில்லை. இப்போ அந்த டோக்கன் வச்சு நீங்கள் இப்போ லாகின் பண்ணீங்களா அத்தன்டிகேட்டர் அப்ளிகேஷன் வழியா, மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் வழியா அஜூர், அது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். மைக்ரோசாஃப்ட் அஜூரில் எந்த போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணாலும் அவங்க டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இப்போ நீங்கள் ஜிமெயில் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனபிள் பண்ணியிருந்தா என்ன ஆகும், நீங்கள் வந்து ஜிமெயிலில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உடனே என்ன ஆகும், உங்கள் ஃபோனுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். சைன் இன் ஆக்ஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா எஸ் இட் இஸ் மீ அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் வரும், ப்ளீஸ் கன்ஃபார்ம் த நம்பர் அப்படின்னு சொல்லி. நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அக்கௌண்ட்டுக்குள்ள போகும். கரெக்டுங்களா? அந்த அந்த அக்கௌண்ட் அந்த நம்பர் வருது, அந்த நம்பர் கரெக்டாக கொடுக்குறீங்களா, அதுதான் வந்து அத்தன்டிகேஷன், எக்ஸ்ட்ரா அத்தன்டிகேஷன். அதாவது ஏற்கனவே நம்ம என்ன பண்றோம், ஜிமெயிலுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்றோம். பிளஸ் வந்து இந்த அத்தன்டிகேட்டர் வழியா பண்றது இஸ் எக்ஸ்ட்ரா அத்தன்டிகேஷன். அதுதான் வந்து மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரிங்களா? அந்த மல்டி ஃபேக்டருக்கு வந்து
ஜிமெயிலுக்கு நம்மளுக்கு டைரெக்டாக ஃபோனுக்கே வருது. ஆனால் அஜூருக்கு நம்மளுக்கு டைரெக்டாக ஃபோனுக்கு வராது. அதுக்கு பதிலாக தான் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் அப்படிங்கிற அவங்களுடைய அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நீங்க இது சொல்லிட்டீங்க, இது என்னன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு எந்த பர்பஸ்க்காக இது மெயினா யூஸ் ஆகுது? இப்போ செக்யூர் அப்படின்னா பர்பஸ் தான், செக்யூரிட்டி தான். ஓகே. இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ என்னோட மெயில் ஐடி போட்டு என்ன லாகின் பண்ணாலும் பாஸ்வேர்ட் நான் வந்துட்டேன். அந்த டைம் வந்து இந்த இந்த ஆப் வச்சு நம்ம ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு அது நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்குதோ நெக்ஸ்ட் அந்த வேல போனாலே நம்ம லாகின் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ எவ்ரி டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டியது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய டிவைஸை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், நம்மளுடைய ஃபோனை ஓகே ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் portal.azure.com நீங்கள் லாகின் பண்ணுறப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அத்தன்டிகேஷனுக்கு போகும். இப்போ ஒன்றும் இல்லை, சைன் ஆஃப் பண்ணுங்களேன் சொல்கிறேன். இதை போயிட்டு ப்ரொஃபைலை சைன் அவுட் கொடுங்க, மேலே இருக்கு பாருங்க, மேலே மேலே சைன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ திரும்ப portal.azure.com ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. சேம் அக்கௌண்ட்டை நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுறீங்க. இல்லை அதுலேயே இருக்கு, அந்த இதுலேயே உங்களுக்கு லிங்க் வந்திருக்கு. சரி, ஓகே ஓகே, எனி திங் இஸ் ஃபைன். இப்போ பாஸ்வேர்டு கொடுங்க, நீங்கள் ரீசெட் பண்ண புது பாஸ்வேர்டு. ஓகேடா. இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு பாப்அப் வரும் பாருங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க. மேல இருந்து நோட்டிஃபிகேஷன் வருதுங்களா? ஓகே. இப்போ இந்த நம்பரை கரெக்டாக பார்த்து அதில் என்டர் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ரீலோட் ஆகிட்டு உங்களுக்கு லாகின் ஆகிடும். இன்னும் நீங்கள் என்டர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அத்தன்டிகேட் ஆயிடுச்சு. நீங்கள் கொடுத்த நம்பர் கரெக்டு, நீங்கள் தான் அது வெரிஃபை பண்ணிவிட்டு போர்ட்டலுக்குள்ளே லாகின் ஆகிடுது. இது வந்து செக்யூரிட்டிக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து ரியல் டைம்ல எப்படி ப்ரோ இருக்கும்? ரியல் டைம்ல இப்படி தான். நீங்கள் கம்பெனிக்குள்ள ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி இப்போ நீங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சு நைட் லாக் ஆஃப் பண்ணிட்டு காலையில் லாகின் பண்ணி portal.azure.com ஓப்பன் பண்ணுவீங்க. கம்பெனியோடைய அதாவது கிளைண்ட் ப்ராஜெக்டோடைய இதை ஓப்பன் பண்ணுறப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், கொடுப்பீங்க. கொடுத்தோன்னே ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு, அதாவது இந்த மாதிரி பாப்அப் வரும், நம்பர் கொடுத்தோன்னே லாகின் ஆகும். இட்ஸ் அ காமன் ஆக்டிவிட்டி. நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் போனாலும் இது இல்லாமல் க்ளவுட் ப்ராஜெக்டில் எதுவுமே செட்டப் இருக்காது. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு நான் வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக போடுறேன். பாஸ்வேர்டு நான் தப்பாக போட்டேன்னா பாஸ்வேர்ட் தப்பை போட்டால் மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம்னு வரும். திரும்ப வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அதான் திரும்ப நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஒன்ஸ் வந்துட்டு நான் கரெக்டான ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பின்னாடி தான் நான் இதுவும் கம்பல்சரி தேவைப்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ சப்போஸ் வந்து நீங்க நிறைய டைம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்கெட் பாஸ்வேர்டு கூட கொடுக்க முடியாது, அது ஒர்க் ஆகாது. திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அட்மின் டீமை கனெக்ட் பண்ணணும். அட்மின் டீம் என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. திரும்பவும் நீங்க அந்த புது பாஸ்வேர்டை வச்சு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்றப்ப திரும்பவும் அது என்ன பண்ணும்? பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண கேட்கும். ஓகே ப்ரோ. ஓகே சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருக்கோம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா, இட்ஸ் நாட் என்னன்னா இது இந்த அவ்வளோதான் அந்த டாபிக் முடிஞ்சுன்னு சொல்லி நான் போகிறது கிடையாது. ஏன்னா புரியணும்ல, ஒன்ஸ் ட்வைஸ் பண்ணால் தான் புரியும். நாளைக்கு வி டூ த சேம் ஃபார் ராஜிக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம், அவங்களையும் பண்ண வைப்போம். அப்போதான் வந்துட்டு எந்த கூட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, எண்ட்ல இருந்து நான் கிரியேட் பண்றேங்களா? அதுதான் நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை இன்வால்வ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து என்னோட இதுல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் காட்டியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி த சேம் ஆக்டிவிட்டியை நீங்க ராஜிக்கு ரிப்பீட் பண்றப்போ உங்களுக்கு ஹேண்ட்ஸ் வரும். திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிரியேட் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு வைஸ் வர்ஸ் ஆக்டிவிட்டி பண்றப்போ இல்ல ஹேண்ட்ஸ் ஆயிடும். ஓகே ஓகே ஓகேங்களா? ஸோ எனி அதர் டவுட்? இல்ல ப்ரோ, எனக்கு ஓகே. ஓகே, சூப்பர்.